வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லைங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, அவசரமான உலகம். உலகத்தில் எல்லாருமே அவசரம் அவசரம் அவசரம்னு எல்லாம் நடக்கணும், நமக்கு எல்லாமே அவசரமாக செயல்படணும் அப்படின்னு பரபரப்பாக ஓடிக்கிட்டுருக்காங்க. நிதானமே இல்லாமல் ஓடிக்கிட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் சரி, குழந்தைங்க பிறந்ததும் கிடுகிடுன்னு வளரணும், படிக்கணும், காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டியோடு இருக்கணும். அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா, நல்ல வரனா தேடி இருக்கமா, இதெல்லாம் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பரபரன்னு நிற்பாங்க. அவசரமாக எல்லாத்துக்குமே அவசரம். அதே போல் படிக்கிற கோர்ஸை என்ன படிக்கணும், பிள்ளைங்களுக்கு என்ன டேலண்ட்டாக வருமோ அதை அந்த கோர்ஸில் சேர்க்கணும். அப்படிலாம் இல்லாமல் தனக்கு எது இப்போதைக்கு உள்ள இதில் எந்த ட்ரெண்டிங்காக போகுது, எந்த படிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா பிஇன்னு பிஇக்கு வேல்வியே இல்லைங்க. வேல்வியூ இல்லாமலே போயிடுச்சு. இப்போ எல்லாம் டாக்டருக்கு போகணுங்கிறாங்க. அது 5 வருஷம் அதுக்கு தேர்வு எழுதி, நீட் தேர்வு எழுதி அது பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் முடித்து, அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடித்து தான் ஒரு 10 வருஷம் அதில் ஓடி போயிடும். அதே மாதிரி பணமும் அதிக செலவாகும். அந்த மாதிரி யோசிக்காமல் எல்லாமே அவசரமாக நடக்கணும், கிடுகிடுன்னு போகணும் அப்படின்னு நிறையா வீட்டில் நினைக்கிறாங்க. அது தவறு. அதுமாரி பெண் பிள்ளையாக இருந்தால் 15 வயசு 10th முடிச்சதோ இல்லையோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சொந்தத்திலே கேட்டாங்க, வசதியான இடத்துல கேட்டாங்க, தெரிஞ்சவங்க கேட்டாங்க, பக்கத்து வீட்டில் ரொம்ப பழக்கம். அவங்க இந்த இடம் நல்லது முடிங்கன்னு சொன்னாங்க. முடித்த அப்புறம்தாங்க தெரிஞ்சுது அப்படின்னு பல கதையை சொல்லுவாங்க. என்ன அவசரம்? 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல ஒரு படித்து அதுக்குன்னு ஏதோ சொந்த கால்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாரி தன்னம்பிக்கையோடு அது வாழ கற்றுக்கணும். அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் தான் நல்ல முறையில் அதுக்கும் குடும்பம் அமையும். எல்லாத்துக்குமே அவசரம்னே தான் இந்த காலம் போயிட்டுருக்குங்க. எல்லாத்துக்குமே எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் அதுக்கும் அவசரப்படுவாங்க. சீக்கிரம் அந்த வீட்டில் அவ்வளோ டேலண்ட்டாக வேலை பார்த்து முன்னேற்றத்துக்கு வந்துட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க, என்னத்தங்க வாங்கிட்டு வாரி கட்ட போகிறோம்? நின்று நிதானமாக 3 வேளை சாப்பிட முடியணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அளவோடு சம்பாதிச்சா போகிறோம். கார் என்ன டெய்லி எடுத்துகிட்டு போகிறோமா? இல்லை பங்களா கட்டி எந்த நேரமும் ஏசியிலே படுத்து தூங்கிட்டு இருக்க போகிறோமா? ஒன்றும் கிடையாது. நிம்மதியாக பாருங்கள். கூலி தொழிலாளிகள்லாம் பாருங்கள், அன்னாடம் 500 சம்பாரித்தோமா, 100 ஜாமான் வாங்கினோமா, அம்மியில் அரைச்சோமா, அருமையான குழம்ப வச்சோமா, சாப்பிட்டோமா, ஃபுல்லாக கொஞ்ச நாள் உட்காந்து கதை பேசணுமா, மீதி மிச்ச சோத்தை காலையில் எடுத்துக்கணும், படுத்து தூங்கினா காலைல வேலைக்கு போகணும், அழகாக தூங்குறாங்க. அப்படியே தெரு ஓரத்தில் நல்லா பாயை விரித்து போட்டு இயற்கை காற்றுல நல்லா ஜாமுன்னு தூங்குறாங்க. தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறாங்க. அவங்க எந்த அவசரத்தை, நிதானமாக வேலைக்கு போகிறாங்க. அந்த பழைய சாப்பாட்டை தண்ணி ஊற்றாமல் சுடு சோத்தை வச்சு காலையில் டீயை வச்சியோ இல்லை டீயை கடையில் வாங்கி குடிச்சிட்டு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் காலையில் சாப்பிட்டாங்கன்னா அதோட வயல்வெளி வேலை 100 நாள் வேலைன்னு பார்த்துட்டு திரும்ப சாயந்தரம் டீ வச்சு குடிச்சிட்டு சுட சோறாக்கி சாப்பிட்றாங்க. அவங்களாம் நல்லா சந்தோஷமான வாழ்க்கை தாங்க. உண்மையிலே அவங்களாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இயற்கை காற்றை சுவாசிக்கிறாங்க, இயற்கை காற்றுல தூங்குறாங்க. நம்ம பாருங்கள், 4 செவத்தை அடைச்சி வச்சுட்டு ஏசியை போட்டுக்கிட்டு சுகாதாரமற்ற ஹீட்டான கரண்ட்டில் உள்ள ஏசி காற்றை நம்ம தூக்கம் வரல, அதுலேயும் தூக்கம் வரலன்ட்டு புலம்பிகிட்டு இருக்கிறவங்க நிறையா பேர். அதனால் எதுக்குமே அவசரப்படக்கூடாதுங்க. அவசரம்னே தாங்க
உலகத்தில் போயிட்டுருக்காங்க எல்லாருமே. எல்லாத்துக்கும் அவசரம். ஒன்றுக்கு அவசரப்பட்டா பரவாயில்ல. ஒரு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய சொத்து வச்சுருப்பாங்க. 4, 5 ஃப்ளாட் வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ் 2, 3 ஓடிக்கிட்டுருக்கும். நிறைய ஆட்கள் தேர்ந்தெடுத்துட்ருப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து தூங்கவோ, சாப்பிடவோ நேரம் இருக்காது. பரபர பர பரபரன்னு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னாச்சு? இது என்னாச்சு? அங்க போய் பாத்தியா? அங்க பணத்த செட்டில் பண்ணியா? அந்த இத பாத்தியா? வியாபாரிய பாத்தியா? வாங்குனியா? லோட ஏத்துனியா? பார்த்தீங்கன்னா, மூச்சு விடாத பேசிட்டு இருப்பாங்க. அத பேசி முடிச்சுட்டு அடுத்தது காப்பிய குடிச்சுக்கிட்டு, அது காப்பி கசக்குதா? டிகாஷன் இருக்கா? டீ நல்லா இருக்கா? எதுவுமே தெரியாது. ஏதோ சூடா குடிச்சோமா, குடிச்சிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டே டம்ளர ஒய்ஃப் கையில குடுப்பாங்க. குடுத்துட்டு அப்படியே வந்து பைம்மா ஒரு வார்த்தை பேசக்கூட நேரம் இருக்காது. பிஸ்னஸ் தான் முக்கியம். ஓடி, 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 ஓடி உழைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸில போயிட்டு வந்து டயர்டா இருக்கு. நெஞ்ச வலிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாதுங்க. ஏதோ அசதியா இருக்கு. ஆனா வலிக்கிற மாரி இருக்கும்பாங்க. நெறைய இடத்துல அந்த மாரி. பார்த்தீங்கன்னா, போற வழியில முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நெறைய இடத்துல. டாக்டரே பாருங்க, கால நேரத்தில ஒரு இதில நியூஸ்லயே சொன்னாங்க. கால நேரத்தில வீட்லே மயங்கி விழுந்து அப்படியே ஹார்ட் அட்டாக்கு உயிர் விட்டார். நம்ம உயிர் நம்மக்கிட்ட இல்ல. கேரண்டி கிடையாது. அதனால நிதானமா உடம்பு ஆரோக்கியம் முக்கியங்க. உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கணும். அதுக்கு அப்புறம் தாங்க மத்ததெல்லாம். உடம்ப அடமானம் வச்சு சில பேர் வேலை பார்ப்பாங்க. ரொம்ப சோர்ந்து டயர்டாகி போய் மயக்கம் வர்ற அளவுக்கு உழைப்பாங்க. சோறு தண்ணி இல்லாத உழைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நேரத்துக்கு காப்பிய குடித்தோம், நேரத்துக்கு சாப்பிட்டோம், நேரத்துக்கு தூங்கணும். உழைங்க. சம்பாத்தியம் முக்கியம். காசு முக்கியம். வாழ்க்கைக்கு காசும் முக்கியம். காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் முக்கியம் தான். அதுக்காக காசுக்காக உயிரை பணயம் வச்சிட முடியுமா? உயிர் இருந்தால் தான் அந்த காசை நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதனால் உயிர் அடுத்தது தான் காசு. உயிர் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. முடியலையா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட காமிச்சு ஒரு நாள் ரெஸ்ட்டு. இது ரூ. 50 ஒரு நாள் கடன் வாங்கிட்டு 4 இட்லி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் வேலைக்கு போங்க. வேலைக்கு போனால் தான் சம்பாத்தியம் பண்ணால் தான் சாப்பாடு. அது கரெக்டு. ஆனாலும் அந்த உழைப்பு கொடுக்கறதுக்கு உடம்புல சக்தி இருக்கணும். மனசில் சக்தி இருக்கிறதோட இல்லை, உடம்புலையும் சக்தி வேணும். அதுதான் முக்கியம். ஓடி 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 ஓடா தேஞ்சதுன்னு ஒரு பழமொழி. அது மாதிரி ஓடி 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 ஓடா உடையிறாங்க இப்போ நிறைய பேர். அந்த மாதிரி நிதானம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கக்கூடாது. உடம்பை பார்த்துக்கிட்டு காசு முக்கியம். சம்பாதிங்க. படிக்கிற வயசில் படிக்கணும். வேலைக்கு போகிற வயசில் வேலைக்கு போகணும். அது நேரத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஃபஸ்ட்டு உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும். 2ம் நல்லா இருந்தால் தான், அதாவது மனசு சரி இருந்தால் தான் சோர்வு இருக்காது. சோர்வு இல்லைன்னா நம்ம வேலைக்கு போகலாம். மனசும் உடம்பும் ஒத்துழைக்கணும். அதுக்கு கரெக்டாக உடம்பை பார்த்துக்கணும். நீங்கள் சுச்சுவேஷன் சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமாக நேரத்துக்கு சாப்பிட்டோமா, உட்காந்தோமா, எழுந்திரிச்சோமான்னு வேலையும் பார்த்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். முதல்ல வேலை தான் முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. உடம்பு அதை விட முக்கியம். உடம்பு நல்லா இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். இந்த ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க, அவங்களாமும் மனுஷங்க தாங்க. அவங்களும் நேரத்துக்கு அங்கேயே உணவு கொடுக்குறாங்க, வீட்லேயும் சாப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் ரெஸ்ட்டு வேணும். ஒரு 2 நாள் பார்த்தாங்கன்னா, ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு தான் போவாங்க அவங்களும். அதே போல் எல்லாத்துக்கும் மனுஷன் இல்லாமல் ரோபோ வேலை பார்க்கணும். ரோபோவையும் நம்ம இயக்கிறதுக்கு மனுஷன்தான் அந்த ரோபோவையும் இயக்குறாங்க. அதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் எல்லாமே செயல்பட முடியும். இந்த அவசர உலகத்தில் நாம் பறக்கக்கூடாது. அவசர உலகத்தில் அவசரமாக எல்லாமே இப்போ 60 வயசுக்கு மேலே யாரும் இருக்கிறதே இல்லைங்க முக்கால்வாசி. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் 100 வயசுக்கு மேலே இருப்பாங்க. இப்பயும் இருக்காங்க. ஊருக்கு ஒருத்தர் 2 பேர். உங்கள் வயசு என்ன பாட்டிங்கன்னா 96ங்கிறாங்க. நல்லா நடந்து போகிறாங்க. அவங்களாம் அந்த காலத்து கட்டை. இப்போலாம் 60க்கு மேலே தாண்ட முடியல. சுகர், பிபி, தைராய்டு இன்னும் நிறைய இருக்குது.
எண்ணெய் எடுத்துங்க. பிபி, சுகர், கேன்சர் எல்லாம் இருக்குது. ஒன்றும் பாக்கி இல்லை. அதனால் மனசு கவலை இல்லாமல் இருக்கணும், உடம்பு சோர்வு இல்லாமல் இருக்கணும். இதை அடுத்து தாங்க சம்பாத்தியம். எல்லா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனசு திடகாத்திரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உழைப்பு கொடுக்க முடியும். மனசு திடமாக இருந்தால் தான் உழைப்பு, சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும். அதனால் அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. நிதானமாக பாருங்கள், நிதானமாக உடம்ப கவனிங்க. என் வீடியோ பார்க்குறவங்க, முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.